ஆனால் களம் யாருக்கு சாதகமாக இருந்தது? ஜெயலலிதா. அதற்கு காரணம் களத்தை அவர் கட்டமைத்தார். களம் தானாக சாதகமாகல. அவர் போய் ராஜீவ்காந்தியை போய் பார்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய பேராதரவை பெற்று, ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருந்ததுல பல வியூகங்களை அவர் வகுத்து, அது எம்ஜிஆர் மறைந்த போது கூட அந்த பீரங்கி வண்டியிலே ஏறி ஒரு அனுதாபத்தை தேடி சட்டசபையிலே தன்னை சேலையை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லா வகையிலையுமே தன் பக்கம் கவனத்தை ஈர்ப்பதற்கான எல்லா திட்டங்களையும் அவர் வடிவமைத்துட்டார். அதனால என்ன ஆச்சுன்னா, நீங்கள் செயற்கையாக ஒரு தலைமையை உருவாக்கிய போது ஜானகி அணி நிலைக்கல. அப்ப ஜானகி அணியிலிருந்து வெளியில கிளம்பி வந்தவங்க பூராமே ஜெயலலிதாவிடம் சரணடைவதை தவிர வேறு வழியே இல்லை. அன்றைக்கு ஜானகி அணியில இருந்த காளிமுத்து அவர்கள் மிக கடுமையான ஆபாசமான பேச்சுக்களை எல்லாம் பேசினாரு. ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றும், ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும், பால்கனி பாவை பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வைப்பதற்கு என்ன விலை என்று தெரியாதவர் உனக்கு என்னடி அரசியல் வெட்டி கிடக்கிறதுன்னு மேடை தோறும் பேசினாரு. இது மறுக்க முடியாத வரலாறு. அப்படிப்பட்ட காளிமுத்து ஜானகி அணியில இருந்த காளிமுத்து எங்கே வந்தார்? கடைசியா ஜெயலலிதா தானே வந்தாரு. அப்ப எல்லாருமே என்னன்னா, மாற்று கருத்துடையவர்கள் எல்லாரையுமே தன் பக்கம் கொண்டு வைத்துக் கொண்டு, அவர்களை தனக்கு கீழாக வைத்துக் கொண்டு தான் தலைவி என்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க.